திருக்குறளின் வரலாறு. இது சங்க காலத்தை சேர்ந்த பழம்பெரும் தமிழ் இலக்கியம். 18 நூல்களின் தொகுப்பான 14 கீழ்க்கணக்கில் ஒன்றாகும். இதனை இயற்றியவர் திருவள்ளுவர். இவர் கிமு 1ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 5ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தில் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது. இந்நூல் அறம், பொருள், இன்பம் என 3 பிரிவுகளை 1330 குறள்களை கொண்டது. காலம். இந்நூல் சங்க காலத்தை சேர்ந்தது. இதன் ஆசிரியர் திருவள்ளுவர் கிமு 31ஆம் ஆண்டில் பிறந்ததாக கருதப்படுகிறது. மேலும் இவரது காலம் கிமு 1ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 5ஆம் நூற்றாண்டு வரையிலானதாக அறிஞர்களால் மதிப்பிடப்படுகிறது. சிறப்பு. திருக்குறள் என்பது திரு மற்றும் குறள் ஆகிய இரு சொற்களால் ஆனது. இது 18 கீழ்க்கணக்கு நூல்களின் தொகுப்பில் மிகவும் போற்றப்படும் நூலாகும். இதில் உள்ள பாடல்கள் குறள் வெண்பா என்னும் பாவகையில் இருப்பதால் இது திருக்குறள் என அழைக்கப்படுகிறது. உள்ளடக்கம். இந்நூல் அறம், பொருள், இன்பம் என 3 பிரிவுகளை கொண்டது. இது வாழ்வியல் உண்மைகளை விளக்கும் ஒரு வாழ்வியல் நூலாகும். உலகிலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல்களில் 3ஆம் இடத்தை திருக்குறள் வகிக்கிறது. இதுவரை 80 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குறளின் அர்த்தத்தையும் அறிய நாம் பயணத்தை தொடங்குவோம். அதிகாரம் 1, சாப்டர் 1. கடவுள் வாழ்த்து, த பிரைஸ் ஆஃப் காட். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. விளக்கம். அகரம் எழுத்துக்களுக்கு முதன்மை, ஆதி பகவன் உலகில் வாழும் உயிர்களுக்கு முதன்மை. English translation: all the letters have the letter A as their origin. This world has God as its origin.